ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாமரை வந்துட்டு கூப்பிட்டு சாரி கொடுக்குறாங்க, முகூர்த்த புடவை அவங்களும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ரூம்குள்ளே போகும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணலாம், தாமரையை அவங்க அம்மா மட்டும் உள்ளே போய்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி, அவங்க தங்கச்சி ஈஸ்வரி, அப்புறம் அவங்க பொண்ணு எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு தாமரை வந்து நான் அப்படிலாம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சரி இருங்க, அவருக்கு ஃபோன் பண்ணலாம். சரி நீ ஒன்றும் கவலைப்படாதடி, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. அப்புறமா தாமரையும் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே ஃபோன் ரிங் போகுது. அப்போ காமேஷ் பிச்சை எடுக்கிறாரு. எங்கெங்க இருக்கீங்க, என்னை இப்போ வந்து புடவை கட்டி மணவரைக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை. இல்லை நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்துலேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்கிறாரு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கோயிலில் வந்து காய்கறியெல்லாம் மூட்டையெல்லாம் வைக்க சொல்லி அந்த ரூம்குள்ளே சொல்லி வச்சாங்க இல்லையா, அதுக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மூட்டையாவது பார்த்தா உள்ளுக்குள்ளே காமேஷ் பிச்சை இருக்காரு. சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை கேட்குறாரு. உடனே என்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வர சொல்லவா, எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு உன்னை கடத்திட்டு போயிடுவா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி இங்கே தாலி கட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அத்தை ஓகேன்னு சொன்னால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன, இதுவும் கோயில் தானே, இங்கே வச்சு தாலி கட்டுங்க, ஆனால் தாலிக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாவித்திரி. தாலி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு பிச்சு எடுத்து காமிச்சுக்கிறாரு. அப்போ சரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டும்போது கரெக்டாக சேது வந்துட்டு இன்னும் கதவை திறக்கலையான்னு சத்தம் போட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு. என்ன போனவங்களை கூப்பிட போனவங்களை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் வந்துடுறாரு, அவங்க ஒய்ஃபும் வந்துடுறாங்க. எல்லாருமே கதவுக்கு வெளியே நின்று சத்தம் போட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. தாமரை, சாவித்திரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, முகூர்த்த நேரம் வர முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கட்டுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. உடனே காமேஷ் பிச்சையும் வந்துட்டு அவங்களுக்கு தாமரைக்கு தாலி கட்டிடுறாரு. இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கதவை திறக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா தாமரையும் அந்த காமேஷ் பிச்சையும் நிற்கிறாங்க ஜோடியா. அப்போ கழுத்தில் தாலியை பார்த்துட்டு, எப்படி கல்யாணம் பண்ண, யார் இவர், நான் இங்கே கல்யாணம் எல்லா ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சத்தம் போடுறாரு. ஆனால் இப்போதைக்கு அவரை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீ என்ன செய்ய முடியும், சரி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காமேஷ் பிச்சையை பற்றி தாமரையும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அவர் பெரிய கோடீஸ்வரர், இவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ ராஜாங்கம் வந்துட்டு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போயிரு அப்படின்னு சொல்லி தாமரையை பேசுகிறாங்க. தாமரையை வந்துட்டு இவரே கோடீஸ்வரர், நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு சரி நம்ம போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் காமேஷ் பிச்சை வந்துட்டு ஈஸ்வரி சொல்லி கொடுத்த பிளான் படி என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஊரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும் போதே ஈஸ்வரி வந்து சரி ஆனதாகி போச்சு, இனிமேல் கல்யாணம் ஆயிடுச்சு தானே, இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு அப்புறமா அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈஸ்வரி வந்து காமேஷ் பிச்சை பற்றின உண்மையெல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை, வாங்க நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம், பொண்ணு மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராஜாங்கம் வந்து இங்கே பார்த்துருக்குற மாப்பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க வேறு வழி இல்லை, பொண்ணு லவ் பண்ணிட்டா அதனால் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, காமேஷ் பிச்சை வந்து நிஜமாவே பிச்சைக்காரர் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், தாமரை அப்புறம் அவங்க அம்மா சாவித்ரி அவங்க எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.